நண்பர்களே, நாம இந்த வீடியோல பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எர்டிகா கார்ல நாம ஒரு 10 இன்ச்சு சப்வூஃபர் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இன்பில்ட் ஆம்ப் வரக்கூடியது. ஸோ இந்த கார் வச்சிருக்க தம்பி வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹேண்டா ஒரு 3.5K பட்ஜெட்டில் 6 மந்த் யூஸ்டு, 6 மந்த் வாரண்டி இருக்கக்கூடிய ஒரு சப்வூஃபர் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதை தான் நாம் இந்த காரில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது எர்டிகா காரு, வேறு எதுவுமே பண்ணலை. ஒரிஜினல் ஸ்டீரியோவில் நாம் சப்வூஃபர் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஹை லெவல் இன்புட்டு ஸ்பீக்கர்ஸ் லைன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அடிஷ்னலாக கப்ளர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பார்க்குறீங்கல்ல, ஸோ இது அடிஷ்னல் கப்ளர் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கப்ளர்லேருந்து நம்ம ஸ்பீக்கர்ஸுக்கான ஹை லெவல் இன்புட்டும் ரிமோட் லைனும் நாம் அதுலேருந்து பிரித்து எடுத்துருக்கோம். இப்போ நாம் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, அந்த சப்வூஃபர். இது பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு இன்ஃப்யூஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி. ஸோ இதை அவங்க செகண்டாக வாங்கியிருக்காங்க. பட் குவாலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அதோட ஃப்ரண்ட் லுக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. ஸோ ஊஃபரும் நல்லா ஹெவியாக போட்டிருக்காங்க.